வேலவன் துணை இருக்க பயமேன்? இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களின் நாளையும் அழகாக்குங்கள். முருகப்பெருமானின் அவதாரம் மற்றும் சூரசம்ஹாரம். முருகனின் வரலாறு என்பது தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டிய ஒரு மகா காவியம். 1. அவதாரத்தின் பின்னணி. சூரபத்மன் எனும் அசூரன் சிவபெருமானிடம் பல வரங்களைப் பெற்று தேவர்களையும் முனிவர்களையும் சொல்லோனா துயரத்திற்கு ஆளாக்கினான். சிவபெருமானின் அம்சமாக பிறக்கும் ஒரு பிள்ளையாலன்றி வேறு யாராலும் தனக்கு அழிவு வரக்கூடாது என்ற வரத்தை பெற்றிருந்தான். 2. சரவண பொய்கையில் பிறப்பு தேவர்களின் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணை திறந்தார். அதிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகளை வாயுதேவனும் அக்னி தேவனும் சுமந்து சென்று கங்கை நதியில் விட்டனர். கங்கை அவற்றை சரவண பொய்கையில் சேர்த்தது. அங்கே அந்த பொறிகள் 6 குழந்தைகளாக மாறின. கார்த்திகை பெண்கள் அவர்களை வளர்த்தனர். அன்னை பார்வதி அந்த 6 குழந்தைகளையும் அணைக்க அவர்கள் ஓருருவாகி அருமுகனாக 6 முகங்களுடன் உருவெடுத்தனர். 3. வேலாயுதம் பெறுதல். முருகன் வளர்ந்து வாலிப பருவம் எய்தியதும் சூரபத்மனை அழிக்கப் புறப்பட்டார். அன்னை பார்வதி முருகனிடம் அசுரர்களை வெல்ல மகாசக்தி வாய்ந்த வெற்றி வேலை வழங்கினார். இதுவே முருகனின் அடையாளமாக மாறியது. 4. மாபெரும் போர். சூரசம்ஹாரம். திருச்செந்தூர் கடற்கரையில் முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் இடையே போர் நடந்தது. சூரபத்மன் தனது மாய சக்திகளால் பல உருவங்களை எடுத்தான். இறுதியில் அவன் ஒரு மாமரமாக மாறி நின்றான். முக்கிய நிகழ்வு. முருகன் தனது ஞானவேலை எறிய அந்த மாமரம் 2ஆக பிளந்தது. 5. கருணையின் உச்சம். தன்னை அழிக்க வந்த அசுரனையும் கருணையுடன் ஆட்கொண்டார் முருகன். பிளந்த மாமரத்தின் ஒரு பகுதியை மயிலாகவும் மற்றொரு பகுதியை சேவலாகவும் மாற்றினார். மயில் முருகனின் வாகனமானது. சேவல் முருகனின் வெற்றி கொடியாக மாறியது. முருகப்பெருமானின் சிறப்பு பண்புகள். அழகு. முருகு என்றால் அழகு என்று பொருள். ஞானம். தந்தையாம் சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தின் பொருளை உரைத்த தகப்பன் சாமி. இரக்கம். தன்னை வணங்குபவர்களுக்கு உடனே அருள் பாலிப்பவர். தகப்பன் சாமிக்கு ஒரு லைக் போடுங்க. வெற்றிவேல் வீரவேல். எதிரிகளை வெல்லும் வேலவன். நம் கஷ்டங்களை தீர்க்கும் குகன். முருகனை பிடித்தவர்கள் மட்டும் கமெண்டில் ஒரு ஓம் போடுங்க. பிடித்த நபர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நம்பிக்கை உள்ள இடத்தில் கந்தன் உண்டு. இந்த தரிசனம் உங்கள் வாழ்வின் தடைகளை நீக்கட்டும். ஓம் சரவணபவ் என்று கமெண்ட் செய்து முருகனின் அருளை பெறுங்கள். உறுதியான பக்தியும் உண்மையான வேண்டுதலும் என்றுமே வீண் போகாது. வேலவன் துணை இருக்க பயமேன்? இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களின் நாளையும் அழகாக்குங்கள்.